ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। प्रलय भयोधि जले धृतवानसि वेदम् विगित भगीत्र चरितमकेतम् केशवदत्ता मीन शरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த புனிதமான அற்புதமான தாமோதர மாதத்துல இன்றைக்கு பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு பாகவத சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தாமோதர மாதம் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம என்ன பக்தி சேவை செய்தாலும் 100 மடங்கு அதீத பலன் தரக்கூடியது. ஸ்ரீமதி ராதரணிக்கு மிகவும் பிரியமானது. தாமோதர மாதத்துல பகவான் தாமோருக்கு நெய்தீபம் ஏற்றி அவரை வழிபடுவதால பல ஜென்மங்களா செய்த பாவகாரியத்திலிருந்து பாவகாரியங்கள் நம்ம விடுபடுவோம். பகவான் தாமோர் இடத்துல கலங்கம் இல்லாத அன்பு பக்தி ஏற்படும். அப்போ தாமோதர மாதத்துல ஒரு நாளும் ஒரு பிரார்த்தனை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஆகச்சிறந்த பாகவதர்கள், தூய பக்தர்கள், பாகவதர்கள், மகாஜனங்கள் அவங்களுடைய பிரார்த்தனையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சத்தியவரதராஜாவுடைய பிரார்த்தனை. சத்தியவரதராஜா இந்த திராவிட தேசத்துல பாண்டிய நாட்டுல வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த மன்னர், ராஜ ரிஷி. அவர் பகவான் விஷ்ணுவுடைய பக்தர். அவர் ஏன் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்தார், என்ன பிரார்த்தனை செய்தார், பகவான் அவருக்கு எவ்வாறு காட்சி கொடுத்தார், இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன, இந்த பிரார்த்தனை மூலம் நாம் அறிந்து கொள்வது என்ன, ரொம்ப அழகான வர்ணனை. சத்தியவரதராஜா பகவான் விஷ்ணுவுடைய சேவையில் தொடர்ந்து ஈடுபடக்கூடியவர். எப்போது பகவானுக்கு ஆரத்தி செஞ்சுட்டு அவர் புகழ் பாடிட்டு, ஒரு மன்னர் விஷ்ணு பக்தரா இருக்கும்போது பிரஜைகளும் இயல்பாவே பக்தி செய்வாங்க. யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி. அப்போ ஒரு முறை சத்தியவரதராஜா கிருத்தமாலா நதி, இன்னைக்கு வைகைன்னு சொல்லக்கூடிய கிருத்தமாலா நதி இருக்கு இல்லையா, அந்த நதியில நீராடி விட்டு சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு அப்படி தண்ணியை கையில் எடுக்கிறார். அப்போ ஒரு தண்ணியை கையில் எடுக்கும்போது அதுல ஒரு குட்டி மீன், ரொம்ப சின்னதா கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன மீன். அந்த மீன் ராஜா கிட்ட பேசியது. இப்ப இதை நம்ம சொன்னோம்னு சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. என்ன மீன் பேசுமா, இந்த சாமிஜிக்கு வேற வேலையே இல்லையா, சத்சங்கத்துல மீன் பேசிச்சு, யானை பேசிச்சு, பசு பேசிச்சு, எருது பேசுனா சொல்றாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, யாராவது காதுல பூ வச்சிருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, நம்ம கிட்ட சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இதே ஹாலிவுட் படத்துல சிங்கம் பேசிச்சு, புலி பேசிச்சு, டைனோசர் பேசிச்சுன்னா நம்புவாங்க. ஆனா பாகவதத்துல சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல சொல்லியிருக்குன்னு நம்ப மாட்டேன். இதுதான் கலியுகம். அவங்க நம்பினாலும் சரி நம்பனாலும் சரி, உண்மைதான். சாஸ்திரம் தான். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது புரியும், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு புரியாது. பக்தி உள்ளவங்களுக்கு இது புரியும்,
பக்தி இல்லாதவங்களுக்கு புரியாது. ரைட்? பகவானுடைய அனுகிரகம் இருந்தா மீனும் பேசும், யானையும் பேசும், யானையும் சரணாகதி பண்ணும், மீனும் சரணாகதி பண்ணும், எல்லா விலங்குகளும் பேசும், எல்லா விலங்குகளும் சேவை பண்ணும். இது பரமபுருஷரான பகவானால முடியாத காரியம் எதுவும் கிடையாது. அப்ப அந்த மீன் சத்தியவரத ராஜா பார்த்து பேசியது, ஓ ராஜா, நீ ராஜா, நான் உன் பிரஜா. நீ ராஜா, நான் உன் பிரஜா. பிரஜைகளை பாதுகாக்க வேண்டியது ராஜாவோட கடமை. பிரஜைன்னு சொன்னா மனுஷங்க மட்டும் இல்ல, பிரஜைகள், விலங்குகள், பூச்சிங்க, காட்டு விலங்குகள், வீட்டு விலங்குகள், எல்லா ஜீவன்களும் பிரஜைகள். அதனால ஓ ராஜா, உன் ராஜ்யத்துல நான் ஒரு சிறு உயிரினம். இந்த நதியில நான் ஒரு குட்டி மீன். தயவுசெய்து நீங்க விட்டுடாத. ஓ ராஜா, என்னை திரும்பி இந்த தண்ணியில விட்டுடாத. நிறைய பெரிய மீனுகள்லாம் இருக்கு, என்ன விழுங்கிடும். மீன் விழுங்குதோ இல்லையோ, இந்த மனுஷங்க என்ன பிடிச்சு போய் ஃப்ரை பண்ணிடுவாங்க. இந்த மனுஷங்க என்ன பிடிச்சு போய் ஃப்ரை பண்ணிடுவாங்க. தயவுசெய்து விட்டுறாதீங்க தண்ணியில அப்படின்னு அந்த ராஜாவுடைய தாமரை திருப்பாதத்தை இந்த மீன் சரணடைந்தது. சரி, ராஜா பார்த்தாரு, இது என்னுடைய பிரஜை, இந்த பிரஜைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இன்னைக்குள்ள அரசியல் தலைவர் எல்லாம் தெருவுக்கு தெரு கசாப் கடை திறந்து வச்சிருக்கான். ஓடுறது, போடுறது, ஊடுறது, பறக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுவோம். அதனால அவனுக்கு ஈவு, இரக்கம், கருணையே கிடையாது. பேருந்துல மட்டும் எழுதி வச்சுட்டாங்க, விலங்குகளிடம் கருணை காட்டுங்கன்னு. அது பேருந்துல மட்டும்தான் இருக்கு, நடைமுறையில கிடையாது. தமிழ்நாட்டு அரசு பேருந்துல விலங்குகளிடம் கருணை காமிங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போட்டோவை போட்டு திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஏன் எடுத்துட்டாங்க தெரியல, ஒருவேளை என்ன புரிஞ்சுட்டாங்கன்னு தெரியாது. அந்த வசனத்தை எடுத்துட்டாங்க, போட்டோவை எடுத்துட்டாங்க, வசனத்தையும் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு விலங்குகளுக்கு கருணை காமிங்கன்னு போட்டு வச்சிருக்காங்க. அது வெறும் வசனத்துல மட்டும்தான் இருக்கு, எந்த விலங்குக்கும் யாருங்க கருணை காமிக்கிறது இல்லை. அதனால மனிதனிடம் கலியுகத்துல கருணை குணம் குறைந்து கொண்டே வருது. கருணை, இரக்கம், அன்பு, பாசம் இதெல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு, விலங்குகளுக்கு கிடையாதுன்னு முட்டாள் சமுதாயம் நினைக்குது. ஒரு முட்டாள் சமுதாயம் என்ன நினைக்குது, மனுஷனுக்கு மட்டும்தான் அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, விலங்குகள்கிட்ட கிடையாது. ஆனா கன்று, பசு, கோமாதா, பசுமாடு, கண்ணுக்குட்டிக்கு அன்பு, பாசம் உண்டு. எல்லா ஜீவனத்திலும் உண்டு. காக்கை, குருவி, நாய், நரி, பூனை, எல்லா ஜீவனுக்கும் பெற்றோர் பாசம் உண்டு, பிள்ளை பாசம் உண்டு. மனிதனுக்கு மட்டும் கிடையாது. அதனால எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் தொழில் இருக்கு, எல்லாருக்கும் வீடு இருக்கு, எல்லாருக்கும் வருமானம் இருக்கு. எல்லா ஜீவன்களும் அவங்க வாழ்வாதாரத்துக்காக முயற்சி பண்றாங்க. அதனால மனிதன் எல்லா ஜீவனும் கருணை காமிக்கணுமே தவிர, ஜீவோதயா, மனிதன் ஜீவனத்தை கருணை காமிக்க வேண்டுமே தவிர ஜீவன்களை துன்புறுத்துவது பெரும் பாவம். அப்ப ராஜா ரொம்ப புண்ணியவானா இருந்ததுனால இந்த மீன் சொல்லிச்சு, ஓ ராஜா, என்னை தண்ணிக்குள்ள விட்டுடாத, என்னை காப்பாத்து. உடனே ராஜா என்ன பண்ணாரு, இந்த கையில் இருக்கிற மீன் எடுத்து ஒரு சின்ன கண்ணாடி குடுவையில வச்சார், ஒரு சின்ன பாட்டில், ஒரு பாத்திரத்துல. உடனே மீன் அந்த சின்ன பாத்திரம் அளவுக்கு பெருசாயிடுது. பெருசாகி இந்த மீன் சொல்லிச்சு, எனக்கு இந்த இடம் பத்தல, இந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு, என்ன ஒரு தொட்டியில விட்டுடுன்னு, என்ன வேற இடத்துக்கு மாத்து. உடனே ராஜா என்ன பண்ணார், ஒரு தொட்டியில விட்டார். ராஜா என்ன பண்ணாரு, ஒரு தொட்டியில விட்டாரு. ஓ வேந்தே, மன்னா, அந்த மீன் தொட்டி அளவுக்கு பெருசாயிடுது. அந்த மீன் தொட்டி அளவுக்கு பெருசாயி, ஓ வேந்தே, மன்னா, பாராளும் வேந்தனே, பாரு எனக்கு இந்த இடம் பத்தல, என்ன வேற எங்கேயாவது மாத்தினார். பின்ன ராஜா என்ன பண்ணார், அந்த மீன் எடுத்து ஒரு பெரிய தொட்டியில விட்டார். அது கொஞ்ச நேரத்தில் தொட்டி அளவுக்கு பெருசாயிடுச்சு, பெரிய தொட்டி அளவுக்கு பெருசாயிடுச்சு. ஓ மன்னா, என்னை விட்டுடாதே, இந்த இடம் பத்தாது எனக்கு. ராஜாவுக்கு ஆச்சரியம். மீன் வளரும் கேள்விப்பட்டிருக்கேன், நிமிஷத்துக்கு நிமிஷம் வளருமா இது? மீன் வளரும்னு கேள்விப்பட்டிருக்கேன், நிமிஷத்துக்கு நிமிஷம் வளருமா? சரி, என்ன பண்ணாரு, அந்த மீனை கொண்டு ஒரு குட்டையில விட்டார். அந்த குட்டையில விட்ட உடனே அந்த குட்டை அளவுக்கு பெருசாயிடுச்சு.
ஓ ராஜா, இன்னைக்கு இந்த இடம் பத்தலையாப்பா, வேற இடத்துக்கு மாத்து. ராஜாவுக்கு பெருத்த ஆச்சரியம். சரி, இது ஏதோ வித்தியாசமான மீன் போல இருக்கு, நிமிஷம் நிமிஷம் வளருன்னு பெரிய ஏரியில ஒரு குளத்துல கொண்டு விட்டார். குளத்துல விட்ட உடனே இந்த கோல அளவுக்கு பெருசாயிடுச்சு. ஓ ராஜா, இன்னைக்கு இந்த இடம் பத்தல, என்ன வேற இடத்துல மாத்துங்க. அப்புறம் ராஜா கொண்டு போய் அந்த மீனை ஒரு பெரிய ஏரியில விட்டார். அந்த ஏரியில விட்ட உடனே அந்த மீன் சொல்லுச்சு, இந்த ஏரியில பெரிய மீன்கள்லாம் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. நிமிஷத்துல பார்க்கல இந்த ஏரி மீன் பெருசாயிடுச்சு, ஏரி அளவுக்கு பெருசாயிடுச்சு. ஓ, இந்த ஏரியில என்னால இருக்க முடியல, என்ன வேற இடத்துல மாத்து. சரி, என்ன பண்றது, இது ஒரு வித்தியாசமான மீனா இருக்கு, நிமிஷம் நிமிஷம் வளர்ந்துட்டே இருக்குன்னு கொண்டு போய் சமுத்திரத்துல விட்டார், கடல்ல போட்டார். கடல்ல விட்ட உடனே அது பிரம்மாண்டமான ரூபம் எடுத்து, கடல் அளவுக்கு ரூபம் எடுத்துட்டு ராஜா குழம்பி போய் செய்வதறியாது திகைத்து நின்று பார்க்கிறார். யார் இந்த மீன்? ஏதாவது அதிசயமான பிராணியா? அதீத ஆற்றல் பெற்ற யோக சித்தி படுத்த பெரும் முனிவரா, ரிஷியா, அல்லது ஏதேனும் தேவதையா, அல்லது இந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரா? யாரா இருக்கும்? எனக்கு பெரும் ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் விளைவிக்கின்றது அப்படின்னு சத்தியவரத ராஜா அந்த மீன் கிட்ட பிரார்த்தனை செய்றார். ஓ மீனே, நீ யார்? நீ அதிசயமான பிராணியாக இருக்கின்றாய், நிமிஷத்துக்கு நிமிஷம் வளர்ந்து விடுகிறாய். நீ யார், தேவதையா அல்ல அந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா? தாங்கள் கட்டாயம் அந்த பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரால் தான் இந்த மாதிரி அமானுஷ்யமான ஆற்றலையும் அதிசயமான சக்தியும் வெளிப்படுத்த முடியும். பகவான் கிட்ட இருக்கிறது அச்சிந்திய சக்தி. ஓ எல்லையற்ற சக்தியுடைய எம்பெருமானே, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, தயசே தாங்கள் யார் என்று எனக்கு காட்டி அருளுங்கள். ஏன் இந்த அவதாரம், ஏன் இந்த ரூபம், இதன் நோக்கம் என்ன, என் குழப்பத்தை போக்கி அருளுங்கள் என்று அந்த மீனிடம் பிரார்த்தனை செய்கிறார். அப்போ பகவான் பேசினார். சாட்சாத் பகவான் தான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்திருக்கார். மத்ஸ்ய அவதாரம் பகவான் 2 முறை எடுத்திருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்துல மத்ஸ்ய அவதாரத்தை பற்றி 2 அவதாரங்களை பற்றி விளக்கம் இருக்கு. ஒன்று சக்ஷுஷ மனுவோடைய அவதாரம். சக்ஷுஷ மனுவோடைய ஆட்சி காலத்துல சத்தியவரத ராஜா முன்னாடி மத்ஸ்ய அவதாரம் பண்ணார். இனி ஒன்று சைம்பவ மனுவோடைய ஆட்சி காலத்துல பகவான் ஒரு மத்ஸ்ய அவதாரம் பண்ணார். சைம்பவ மனுவோடைய ஆட்சி காலத்துல பிரம்மா உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அப்ப வேதங்களை ஹயக்ரீவன் என்ற ஒரு அசுரன் கடத்தி சென்று விட்டான். ஹயக்ரீவா என்ற பெயர் கொண்ட ஒரு அசுரன் பகவான், அதாவது ஹயக்ரீவா என்ற பெயரை கொண்ட ஒரு அசுரன் பிரம்மதேவனிடமிருந்து வேதங்களை திருடி சென்று விட்டான். அப்ப பகவான் மத்ஸ்யவதா, அப்ப எல்லா பக்கம் நீரால் சூழ்ந்திருக்கு. பிரம்மா உறங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு பிரளயம் ஏற்பட்டது. அப்ப எல்லா பக்கம் நீரால சூழ்ந்திருக்கு. அப்ப பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து அந்த ஹயக்ரீவனை வதம் செய்து அந்த வேதங்களை பிரம்மாட்ட மீட்டு கொடுத்தார். பிரளய பயோதி ஜலே திருத்த மானசி வேதம் விகித பகீத சரிதம் அகேதம் கேசவது தா மீன சரீரா ஜெய ஜெகதீஸ்வரே. ஓ பகவானே, மத்ஸ்யாவதாரம் மீனவதாரம் எடுத்த கேசவனே, ஒரு முறை பிரம்மாவிடமிருந்து ஹயக்ரீவன் என்ற அசுரன் வேதங்களை திருடி சென்ற பொழுது அவரிடம் யுத்தம் செய்து அவர்களை வதம் செய்து பிரம்மாவிடம் வேதங்களை மீட்டுக் கொடுத்தீர்கள். உங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2வது முறை சக்ஷுஷ மனுவுடைய ஆட்சி காலத்துல மீண்டும் ஒரு பிரளயம் ஏற்படும் பொழுது மனுவுடைய ஆட்சி காலம் மாறப்போகுது. சக்ஷுஷ மனுவுடைய ஆட்சி காலம் மாறி வைவசத மனுவுடைய ஆட்சி காலம் வரப்போகுது. அப்போ ஒரு பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுதுல எண்ணற்ற மனுக்கள் மாறுகிறார்கள். அப்போ பிரளயங்கிறது பல விதத்தில் நடக்கும். பிரளயம் பிரம்மாவுடைய இரவு பொழுதுல நடக்கும். மகா பிரளயம் வரும்போது எல்லா பிரபஞ்சங்களும் பகவானுக்குள்ள ஒடுங்கிடும். பிரம்மதேவர் உட்பட ஒரு மீண்டும் பறைக்கப்படுவார். இப்போ சக்ஷுஷ முதல்ல நம்ம பேசினது சைம்பவ மனுடைய ஆட்சி காலத்துல தோன்றிய மத்ஸ்ய அவதாரம். பிரம்மாவுடைய இரவு பொழுதுல வேதங்களை மீட்டுக் கொடுப்பதற்காக ஹயகிரீவனை வதம் செய்வதற்காக பகவான் மத்ஸ்ய அவதாரம் செய்தார். இது ஒரு அவதாரம். இனி ஒன்று
சுயம்புவனுடைய ஆட்சி காலம் முடிய போகுது. அப்போ ஒரு பிரளயம் ஏற்பட இருக்கின்றது. அந்த நேரத்துல பகவான் ஒரு மத்ஸ்ய அவதாரம் பண்ணார். அப்போ பகவான் சத்தியவத ராஜாட்ட சொல்றாரு, ஓ சத்தியவரதா, இன்னும் 7 நாட்களில் இன்றிலிருந்து 7வது நாள் பிரளயம் ஏற்பட இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தண்ணீரில் மூழ்கிவிடும். எல்லா பக்கம் தண்ணீர்ல மூழ்கிறோம். நீ பயந்து கொள்ளாதே, பயப்படாதே. நான் இந்த மாதிரி பிரம்மாண்டமான மீன் அவதாரம் எடுத்து வருவேன். பிரளயம் பூமியே தண்ணீர்ல மூழ்கிடும் பொழுது, எல்லாம் நீரால் மூழ்கும் பொழுது நான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்து வருவேன். அப்போ உன்னை நோக்கி ஒரு பெரும் படகு, ஒரு பெரிய கப்பல் வரும். உன்னை நோக்கி ஒரு பெரிய கப்பல் வரும். அந்த கப்பல்ல மூலிகைகள், தானியங்கள், பிராமணர்கள், பிரஜைகள்லாம் அந்த கப்பல்ல ஏத்திக்கோ. கன்றுகள், பசுக்கள், எல்லா ஜீவன் பிரஜைகள் எல்லாம் இந்த கப்பல்ல ஏத்திக்கோ. பிரம்மாண்டமான கப்பல். எல்லாத்தையும் இந்த கப்பல்ல ஏத்திக்கோ. நீயும் கப்பல்ல ஏறிக்கோ. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் சூழ்ந்திருக்கும். பேர் அலை அடிக்கும். அதை கண்டு பயந்து கொள்ளாது. அப்போது நான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து வருவேன். அப்போ என்னுடைய கூரிய கொம்பு, அந்த மீனுக்கு மேல முன்னாடி ஒரு கொம்பு இருக்கும். அந்த கூரிய கொம்புல வாசுகி சர்ப்பத்தை டை பண்ணி ஒரு பகுதி வாசியோடைய ஒரு பாகத்தை என்னுடைய கொம்பு மேலையும் இன்னொரு பாகத்தை கப்பல்லையும் நீ டை பண்ணிக்கோ. நான் உன்னை சேஃபா கொண்டு போயிடுவேன். உனக்கு ஒரு ஆபத்தும் இருக்காது. பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ, எப்பெல்லாம் பக்தர்கள் துன்பப்படுகிறார்களோ, அப்போ அசுரர்களை தண்டித்து பக்தர்களை காப்பதற்காக பகவான் தோன்றுகிறார். இப்போ காலம் எல்லா பக்கம் நீரால மூழ்கிருச்சு. அப்போ சத்தியவர்த ராஜாவை பாதுகாக்க வேண்டும், அவரை ஆசீர்வதிக்க வேண்டும், அவருக்கு மிக உன்னதமான வேத ஞானத்தை கற்பிக்க வேண்டும். அதனால சத்தியவர்தன் அந்த படகுல ஏற்றிட்டு பகவான் அவருக்கு எல்லா வேத ஞானத்தையும் கற்பிச்சு கொடுக்கிறார். 4 வேதங்கள், வேதத்தின் சாரங்கள், தூய பக்தி தொண்டு எல்லாத்தையும் பகவான் மத்ஸ்யாவதாரம் சத்தியவரத ராஜாவுக்கு போதிக்கிறார். அப்படி சத்தியவரத ராஜாவுக்கு எல்லா வேதத்தின் நோக்கம் என்ன, வேதங்களின் நோக்கம் என்ன, யாரால் வேதத்தின் நோக்கம் என்ன, யாரை வழிபட வேண்டும் என்று வேதம் பறைசாற்றுகின்றது. வேதைச சர்வை ரகமேக வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேக சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அப்போ சத்தியவரத ராஜாவுக்கு அனைத்து வேதங்களின் நோக்கத்தையும் சொல்லிக் கொடுத்து அவருக்கு பெரும் ஞானத்தை கொடுத்து பகவான் தூய பக்தி தொண்டை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப சொல்றாரு பகவான் சத்தியவரதாட்ட, இப்ப சாய்பூமனுடைய காலம் முடிய போகுது. சக்ஷுஷ மனுடைய காலம் முடிய போகுது. அடுத்தது வைவஸ்வத மனு. சத்தியவரதா, நான் உன்னை வைவஸ்வத மனுவாக அமர்த்த போகிறேன். நீ வைவஸ்வத மனுவாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை ஆள வேண்டும், மக்களுக்கு நல்ல தர்மத்தை போதிக்க வேண்டும். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தமா நகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுக்காக பிரவேத். முதல் வேத ஞானத்தை பகவான் சூரிய தேவனுக்கு போதிக்கிறார். விவஸ்வான் மனுவுக்கு சொல்றார். விவஸ்வான் மனுவோடைய பையன் தான் வைவஸ்வத மனு. விவஸ்வான் சூரிய தேவனுடைய பையன் வைவஸ்வத மனு. வைவஸ்வத மனு தன்னுடைய மகனான சுவாகு மகாராஜாக்கு போதிக்கிறார். இப்படி இந்த வேத நாகரிகமானது பரம்பரா மூலமா இறங்கி வருகிறது. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷியோ விதுகு சகாலே நேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. அர்ஜுனா, இந்த பகவத்கீதை யோக முறை 12 காலமாக மாபெரும் தேவர்களுக்கு, மாபெரும் மகா ரிஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்டது. ராஜ ரிஷிகளுக்கு உபதேசிக்கப்பட்டது. அது பரம்பரை மூலமா இறங்கி வருகிறது. அப்போ இப்ப இருக்கிற மனு, இப்ப எந்த மனுடைய ஆட்சி காலம்? வைவஸ்வத மனு. இப்ப சத்தியவரத ராஜா தான் வைவஸ்வத மனுவா இருக்கார். இதுக்கு முந்தைய யுகத்துல சக்ஷுஷ மனுடைய ஆட்சி காலம் முடியும் போது பகவான் சத்தியவரத ராஜாவுக்கு வேத ஞானத்தை போட்டி அவரை வைவஸ்வத மனுவா அமர்த்தி விட்டார். இப்ப யாரு? சத்தியவரத ராஜா தான் வைவஸ்வத மனுவா இருக்கார். இப்ப வைவஸ்வத மனுவோட ஆட்சி காலம் நடக்குது. அதனாலதான்
யாகம் செய்யும் போது, பூஜைகள் செய்யும் போது, வீட்டுல எந்த சுபகாரியம் பண்ணாலும் பாரத கண்டே, ஜம்பு தீபே, ஸ்வேதவராக கல்பே, வைவஸ்வத மன்வந்தரே, தக்ஷின் பாரதே, இப்படி எல்லாம் சொல்லி யாகம் பண்ணுவாங்க. அப்ப பாரத தீபத்துல, பாரத கண்டத்துல, ஜம்பு தீபத்துல, ஸ்வேதவராக கல்பத்துல, வைவஸ்வத மன்வந்தரத்துல தென்னிந்தியாவுல இன்னார் இன்னார கல்யாணம் பண்ணாரு, இன்னார் வீடு கட்டினாங்க, இன்னாருக்கு இந்த யாகம் செஞ்சாங்க அப்படின்னு அந்த மந்திரங்கள் எல்லாம் பாராயணம் செய்வாங்க. அப்ப இப்ப யாருடைய ஆட்சி காலம் நடக்குது? இப்ப வைவஸ்வத மனுடைய ஆட்சி காலம். இந்த வைவஸ்வத மனு யாரு? சத்தியவரத ராஜா தான் வைவஸ்வத மனுவா இருக்கு. இவருக்கு வேத ஞானத்தை போட்டி யாரு? பகவானே மத்ஸ்ய அவதாரம் கொண்டு வேத ஞானத்தை போட்டியிருக்காரு. அதனால சத்தியவரத ராஜா பகவான் மத்ஸ்ய அவதாரம் தரிசனம் கொடுத்த உடனே அவருக்கு வேத ஞானத்தை போட்டினதுனால அவர் பகவான் கிட்ட மிக அற்புதமான பிரார்த்தனைகளை செய்யறார். அந்த பிரார்த்தனை தான் இப்ப நம்ம படிச்சோம். ஓ பகவானே, நீங்க எல்லோருடைய உற்ற நண்பனும் நலன் விரும்பி ஆவீர்கள். நீங்க தான் எல்லா ஜீவராசி உற்ற நண்பன். நீங்க எல்லாருக்கும் உற்ற நலன் விரும்பி எல்லோரையும் கட்டுப்படுத்துபவர். எல்லோரு விதத்திலையும் பரமாத்மா இருக்கார். நீங்க தான் உன்னதமான வழி நடத்துபவர். நீங்க தான் எல்லா விதமான தெய்வீகமான அறிவையும் கொடுப்பவர். எல்லாருடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்பவர். ஆனா உங்களுக்கு பக்தி இல்லாத முட்டாள்கள் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவங்க பௌதிக ஆசையினால், காமத்தினால கட்டுண்ட வாழ்க்கையில துன்பத்தில் இருக்கிறதுனால அவங்களால உங்களை புரிஞ்சிக்க முடியாது. யாரால பகவானை புரிஞ்சிக்க முடியாது? பௌதிக ஆசைகள், பௌதிக பற்றுதல், புலன்பத்தில் மூழ்கி இருக்கிறவங்க பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களில் ஆர்வம் செலுத்துவதில்லை. அவங்களால பகவானை புரிந்து கொள்ள முடியாது. அப்புறம் என்ன சொல்றாரு? ஓ முழுமுதற் கடவுளே, உண்மையான ஆன்மீக ஞானத்துக்காக நான் உங்களுடைய தாமரை திருப்பாத்தை சன்னடிக்கிறேன். நான் உங்களுடைய தாமரை திருப்பாத்தை வழிபடுறேன். ஏன்னா உங்களுடைய தாமரை திருப்பாதத்தை மாபெரும் தேவர்களும் எல்லா இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா கட்டுப்படுத்துவோரும் வழிபடுறாங்க. ஏன்னா நீங்க தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவரா இருக்கீங்க. உங்களுடைய உபதேசத்தினால, உங்களுடைய வழிகாட்டுதலால எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன்னா, என்னுடைய இதயத்தில் இருக்கிற பௌதிக பற்றுதலையும் பௌதிக ஆசையும் கட் பண்ணிருங்க, வெட்டி வீழ்த்தி விடுங்க. என் இதயத்துல வரக்கூடிய பௌதிக பற்றிலும் பௌதிக ஆசையும் வெட்டி வீழ்த்தி விடுங்க. அப்பதான் என்னால வாழ்க்கையினுடைய உண்மையான குறிக்கோளை உணர முடியும். ரொம்ப அழகா சொல்றாரு சத்தியவரதராஜ். என்ன சொல்றாரு? இதயத்துல பௌதிக ஆசையும் பௌதிக பற்றில் இருக்கிற வரைக்கும் ஒரு ஜீவாத்மனால மனித வாழ்க்கையின் குறிக்கோளை உணரவும் முடியாது, அதை அடையவும் முடியாது. அப்ப இதயத்தில் இருக்கிற பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு உண்மையான ஆன்மீக குருடைய தாமரை திருப்பாத்தை சரணடையும். இங்க சத்தியவரதர் முன்னாடி பகவான் நேரில் இருக்கிறதுனால அவர் பகவானுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைகிறார். அப்போ ஒருத்தர் கேட்கலாம், இப்ப என் முன்னாடி பகவான் இல்லையே, நான் என்ன செய்யறது? பகவானது தூய பக்தரின் தாமரை திருப்பாத்தை சரணடையும். அப்படி ஒரு தூய பக்தரை தேடி போகணும். ஒரு தூய பக்தரை, ஆன்மீக குருவை தேடி போகணும். அவரை தேடி போய் அவர் தாமரை திருப்பாதங்களை சரணடையணும். தத்வித்தி இறைவனை பற்றி விஞ்ஞானம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு உண்மையான தன்னடக்கமுள்ள ஒரு சாதுவை சந்திச்சு அவருக்கு பணிவா சேவை பண்ணி, அடக்கமா சேவை பண்ணி கேள்வி கேட்க வேண்டும். பணிவா கேள்வி கேட்க வேண்டும். அப்பொழுது அந்த ஞானம் நமக்கு வழங்கப்படும். அதனால ஆன்மீக குருவை தேடி போகணும். அவர் தான் நம்மளை அறியாமலிருந்து விடுவிக்க முடியும். ஒரு சுத்த பக்தர், ஆன்மீக குரு தான் நம்மளை அறியாமலிருந்து விடுவிக்க முடியும். அதனாலதான் பிரார்த்தனை பண்றோம். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுருன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓ ஆன்மீக குருவே, கருணை கடலே, என்னை அறியாமையிலிருந்து விடுவித்து விடுங்கள். என்னை அறியாமை இருளிலிருந்து விடுவித்து விடுங்கள். அப்ப குருவை தேடணும். அப்ப ஆன்மீக குருவானவர், குரு யாரு? அவருடைய தகுதி என்ன? ஆன்மீக குருவானவர் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்திலிருந்து வரணும். அப்படி ஒரு குருவை, ஒரு சுத்த பக்தரை தேர்ந்தெடுத்து நம்ம அவருக்கு சேவை செய்யணும். அதனால இந்த இறை விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பகவானது நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம குருவை அணுகணும். எப்போ ஒருத்தர் குரு தேவை? தத் விஞ்ஞானார்த்த குரு ஏவா அபிகச்சி. தத் விஞ்ஞானார்த்தம் ஸ்வ குரு ஏவா அபிகச்சி.
சமித் பாத்தியம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். நான் யாரு, பகவான் யாரு, அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அந்த ஞானம் அறிந்து கொள்ள வேண்டுமா, அப்போ ஒரு குருவை கட்டாயம் அணுகணும். தஸ்மாத் குரும் பிரபத்தியேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா. எப்போ ஒருத்தர் குரு தேவை, ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமா, உத்கத்தமா. உத்கத்தமானா அறியாமிலிருந்து விடுபடுவதற்காக ஒருத்தர் ஆன்மீக குருவா அணுகணும். அதாவது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை தன் குருவா எடுத்துட்டார். கார்பண்ய தோசோ பிரகத சுவாவா விச்சாமித்தா தர்ம சமூட சேதாக யசேஷாம் நிஷிதம் பிரபூகி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் திராப்பன். ஓ பகவானே, என்னுடைய கர்மித்தனத்துல நம்ம குழம்பி போயிருக்கேன். எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம், எது நல்லது, எது கெட்டது, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கவே எனக்கு குருவா இருந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் என்ன செய்யணும். அதனால அர்ஜுனன் நம்மை பிரதிநிதிக்கின்றார். அர்ஜுனன் ஒரு தூய பக்தர். அவர் கிருஷ்ணனுடைய மிக நெருக்கமான நித்திய சகாக்கள் ஒருவர். அது நமக்கு போதிக்கிறாரு எப்போ ஒருத்தர் குரு தேவை. வாழ்க்கையில எது சரி தப்புன்னு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருக்கோம் இல்லையா, அப்ப நம்ம குருவை அணுக வேண்டும். 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து நம்முடைய பூர்வாச்சாரியர் ஒருவர் ரசிகானந்த பண்டிதர், ரசிக முராரி. ரசிகானந்த பண்டிதருடைய அப்பியரன்ஸ் டே வந்து அவர் தோன்றிய தினம். தீபாவளி பண்டிகை அன்னைக்குதான் ரசிகானந்தர் தோன்றினார் இந்த பூமியில. ரசிக முராரி ஒரிசாவில ரோஹிணின்னு ஒரு கிராமம் இருக்கு ஒரிசால. ஸ்வர்ணரேகா அப்படின்னு ஒரு நதி. ஸ்வர்ணரேகா ஸ்வர்ணரேகா நதி வந்து பெங்கால் ஒரிசா பார்டர்ல இருக்கு. பெங்கால் ஒரிசா பார்டர்ல ஸ்வர்ணரேகா நதி ஓடுது. அந்த ஸ்வர்ணரேகா நதி கரையில ரோகிணின்னு ஒரு கிராமம். அந்த ரோகிணி கிராமத்துல அச்சுத தேவான்னு ஒரு பக்தர், அவங்க மனைவி ரோகிணி, அவங்க 2 பேருக்கும் ரசிகான்னு ஒரு குழந்தை பிறந்த, ரசிகானந்தர், ரசிக முராரி. அவர் குழந்தையிலிருந்தே கடவுள் யாரு, அவர் எப்படி உணரணும், கிருஷ்ண பக்தியில முன்னேற்ற என்ன செய்யணும், பகவானை எப்படி புரிந்து கொள்வது, கிருஷ்ணர் மேல எப்படி அன்பை வளர்த்துக் கொள்வதுன்னு தேட ஆரம்பிச்சார். அதுக்கு குருவை தேடுற, எனக்கு வந்து இறை விஞ்ஞானத்தை கற்பிப்பதற்கு ஒரு குரு தேவை அப்படின்னு குருவை தேடுறார். அப்ப யாராவது சின்சியரா உண்மையா ஆன்மீக குருவை தேடினாங்கன்னு சொன்னா பகவான் குரு அனுப்பிச்சு வைப்பார். அதாவது குரு கிருஷ்ணா இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது இன்டர் கனெக்ஷன். எப்படி இன்டர் கனெக்ஷன் சொன்னா, குருவுடைய கருணையால கிருஷ்ணர் கிடைப்பார், கிருஷ்ணருடைய கருணையால ஒரு உண்மையான குரு கிடைப்பார். அப்படிதான் துருவனுக்கு வந்து கிருஷ்ணருடைய கருணையால நாரத முனிவர் துருவனுக்கு குருவா கிடைச்சார். நாரதுடைய கருணையால துருவர் கிருஷ்ணர் மேல தூய பக்தி தொண்டு அடைத்தார். அந்த மாதிரி ரசிகானந்தர் குருவை தேடிட்டு இருக்கார். ஒரு நாள் ரசிகானந்தர் இரவில் தூங்கிக் கொண்டு பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்திருக்கணும். பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்திருச்சு அவர் ரோகிணி நதியில நீராட போகணும். சொர்ணரேகா அந்த நதியில நீராட போகணும். அன்று அதிகாலையில் அவருக்கு ஒரு கனவு. அவர் கனவுல சூரியனை போல ஒருத்தர் பிரகாசிக்கிறார். பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், தாமரை போல கண்கள், அப்படியே தலைமுடி எல்லாம் வந்து தோல் மேல அப்படி படர்ந்திருக்கு. சூரியனை போல பிரகாசிக்கிறார். அவர் 2 கைகளையும் மேலே உயர்த்தி கொண்டு ஜெய் சச்சி நந்தன கௌரஹரி, ஜெய் சச்சி நந்தன கௌரஹரி, ஜெய் சச்சி நந்தன கௌரஹரின்னு சைத்தன்யுடைய புகழ் பாடிட்டு. அவரை சுத்தி ஆயிரக்கணக்கான சீடர்கள் அவர் புகழ் பாடிட்டு வராங்க, பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் செய்துட்டு வராங்க. அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் ஷியாமானந்த பண்டிதர். ஷியாமானந்த பண்டிதர் ஏறக்குறைய ஒரு 450-500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில இருந்தார். ரசிக முராரியும் ஒரு 450-500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில தோன்றியிருந்தார். ஷியாமானந்தருடைய குரு வந்து ஹிருதய சைத்தன்யா. ஹிருதய சைத்தன்ய குரு வந்து கதாதர் பண்டிட். கதாதர் வந்து பஞ்சதத்துவத்துல ஒருவர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பஞ்சதத்துவத்துல ஒருவர். கதாதர் மகாபுடைய எட்டர்னல் அசோசியேட். கதாதர் பண்டிதர் வந்து சைதன்ய மகாபுடைய நித்தியமான சகாக்கள் ஒருவர், பஞ்சதத்துவத்தில் ஒருவர். கதாதருடைய சீடர் வந்து ஹிருதய சைத்தன்யர். அந்த ஹிருதய சைத்தன்யருடைய சீடர் வந்து ஷியாமானந்த பண்டிதர். அந்த ஷியாமானந்தா வந்து ரசிக முராரிக்கு தரிசனம் கொடுத்தார். அப்போ ஒரு அசிரிரி கேட்டது, ஓ ரசிகா, நீ காலையில சொர்ணரேகா நதியில நீராடும் போது
உன்னை நோக்கி ஒரு சாது வருவார். அவரது தாமரை திருப்பாதை சன்னடைந்து அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் கட்டளை நிறைவேற்றுவாயாக அப்படின்னு ஆசீர்வதி. இதெல்லாம் கனவுல நடந்தது. கனவுல அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது மங்களாரத்திக்கு முன்னாடி, பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி கனவுல நடந்தது. அவர் அதிகாலையில் எழுந்து சொன்னரேகா நதியில நீராடி கொண்டு வரும்போது அவர் கனவுல யார் கண்டாரோ அதே புருஷர், அதே மகா புருஷர், சூரியனை போல பிரகாசம், தாமரை போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், அப்படியே ஜொலிக்கிறார் தேஜஸ்வியா. அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் கீர்த்தனை பாடிட்டு வராங்க. ஜெய சச்சி நந்தன கௌரஹரி, ஜெய சச்சி நந்தன கௌரஹரி, ஜெய சச்சி நந்தன கௌரஹரி. உடனே ரசிகானந்தர் ஓடி போய் அவரது தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீராலே அபிஷேகம் செய்து விட்டார். அப்ப ஷாமானந்தர் ரசிகரை தோளோடு எடுத்து கட்டி தழுவிண்டு அவருக்கு தீட்சை கொடுக்கிறார். நீங்க இன்றையில இருந்து பகவானுடைய புனித நாமத்தை உச்சாரணம் செய்யுங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவரே இந்த பூமியில சைதன்ய மகாபுரு அவதாரம் செய்தார். அவர் ஓரொரு கிராமத்தின் நகரத்திலும் ஹரிநாம சங்கீர்த்தத்தை பிரச்சாரம் செய்தார். கிருஷ்ண பிரேமத்தை எல்லோருக்கும் விநியோகம் செய்தார். அதனால சைதன்ய மாப்புடைய கட்டளை, நம்முடைய முந்தைய ஆச்சாருடைய கட்டளை இந்த ஹரே கிருஷ்ணா மகாமதத்தை ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் பிரச்சாரம் செய்யும். ரசிகா, நீங்க ஒரிசா முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பிரச்சாரம் செஞ்சு நிறைய சீடர்களுக்கு தீட்சை கொடுத்து அவங்களுக்கு தூய பக்தி கொடுக்கணும் அப்படின்னு ஷாமானந்தர் ரசிக முராரி ஆசீர்வாதம் செய்து அவருக்கு தூய பக்தி கொடுக்கிறார். கிருஷ்ண பிரேம். ரசிக முராரின் கண்கள் இருந்து அப்படி கண்ணீர் அருவிமாறி ஒழிந்தது. அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து கொண்டு கோபி பல்லவப்பூர் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் ஒரிசால. கோபி பல்லவப்பூர்ல ராதா கோபிநாதர் விக்கிரகம், ஷியாமானந்தர் அவருக்கு ராதா கோபிநாதர் விக்கிரகம் கொடுத்திருந்தார். அந்த ராதா கோபிநாதருக்கு மிக அழகான ஒரு ஆலயம் எழுப்பி கொண்டு அந்த கோபிஜன பூர்ல இருந்து பிரயாணம் செய்து கொண்டு ஒரிசா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு ரசிகானந்தர் எங்கெல்லாம் போறாரோ, யாரையெல்லாம் சந்திக்கிறாரோ, அவங்க யாரா இருந்தாலும் மனிதரிலே கடைநிலையானவங்க, கொடூரமான பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க, மிளேச்சர்கள், யவனர்கள், நராதமர்கள், கீழையான ஆத்மாக்கள் யாரா இருந்தாலும், எங்க போனாலும், யாரை சந்திச்சாலும் ரசிக முராரியை சந்திக்கிறவங்க, அவரது தாமரை பாதத்தை தரிசனம் செய்யறவங்க, அவருடைய ஹரிநாமத்தை கேட்கிறவங்க உடனடியா தூய்மை அடைஞ்சு அவங்களுக்கு இதயத்துல கிருஷ்ண பக்தி வரும். யாரெல்லாம் ரசிக முராரியை சந்திக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய தாமரை பாதங்களை நமஸ்கரிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர்கிட்ட ஹரிநாமத்தை கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் அவர் ஜபம் செய்யறதை கேட்கிறாங்களோ, அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அவங்களுக்கு சுத்த பக்தி கிடைக்கும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேரை ரசிக முராரி பகவானுடைய பக்தனாக மாற்றி அவனுக்கு தூய பக்தி கொடுக்கிறார். எல்லோருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்கிறார். அப்படி ஒரிசாவில் ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் ரசிகானந்த சுற்றுப்பயணம் செஞ்சு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றார். அப்ப அங்கிருந்த ஒரு யவன ராஜா, இந்த யவன ராஜாவுக்கு ரசிகர் மேல பொறாமை வந்தது. ஓ, யார் இந்த ரசிகா? இவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள், இவர் எங்கு பார்த்தாலும் ஹரிநாமத்தை பிரச்சாரம் செய்கிறார், எண்ணற்ற பேருக்கு இந்த சனாதன தர்மத்தை போதிக்கிறார், எல்லோருக்கும் வைஷ்ணவத்தை போதிக்கிறார். இவர் மேல பொறாமை கொண்டு இவரை கொல்ல வேண்டும் என்று அந்த யவன ராஜா ஒரு மதம் பிடித்த யானையை ஏவிடுறார். இவர் பிரச்சாரம் செஞ்சுட்டு வரும்போது ஒரு கிராமத்துல ராஜா என்ன பண்ணாரு, ஒரு மதம் பிடிச்ச யானை ஏவி விடுறார். இந்த யானை அப்படின்னு பிளிரிண்டு வருது. யானை பிளிரிண்டு ரசிக முராரியை மிதிக்க வரும்போது ரசிக முராரி இந்த யானையை பார்த்து சொன்னாரு, ஹரே கிருஷ்ணா, இன்னிலிருந்து நான் உனக்கு கட்டளை இடுறேன். ஓ யானையே, இன்னிலிருந்து உனக்கு பேர் கோபால். ஹே கோபால், நீ ஹரிநாமத்தை சொல்லு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே. அந்த யானை, ரசிக முராரியை கொல்ல வந்த யானை, ஆச்சாரியின் முன்பு மண்டியிட்டு தும்பிக்கையை மேல உயர்த்தி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே அப்படின்னு அது ஆச்சாரியிடம் தீட்சை பெற்றுக் கொண்டு பரம சாதுவாக மாறிவிட்டது. சுத்துவாட்டாரும் முழுவதும் இந்த செய்தி பரவியது.
ரசிக முராரி ஒரு மதம் பிடித்த யானையை வைஷ்ணவராக மாற்றி விட்டார். ஒரு தூய பக்தரால் என்ன பண்ண முடியாது? பகவான் ஒரு பக்தனுக்கு சக்தி அளிக்கும் பொழுது அவரால் என்ன அற்புதங்களை செய்ய முடியும்? பகவானால் ஒரு பக்தனுக்கு சக்தி அளிக்கும் போது அவர் எல்லா அதிசயங்களும் அற்புதத்தை பண்ண முடியும். அஷ்டமா சித்திகள், ஒரு தூய பக்தரால் அஷ்டமா சித்திகளையும் வெளிப்படுத்த முடியும். ஆனா ஒரு தூய பக்தர் அதை வெளிப்படுத்துவதில்லை, அதை விரும்புவதும் இல்லை. அவர் மேஜிக் காமிக்கிறதுக்கெல்லாம் வரல, யோக சித்திகளை காமிச்சு மக்களை ஏமாற்றுவதற்காக வரல. அவர் சைதன்ய மகாபிரபின் போதனைகளை பிரச்சாரம் செய்வதற்காக வந்திருக்கார். அவர் ஹரிநாமத்தை எல்லோரும் கொடுத்து, எல்லோருக்கும் கிருஷ்ண பிரேமத்தை கொடுத்து, பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஜென்மமிருத்து ஜிராவியாதி துக்கதோஷான தரிசனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக வந்து ஒரு தூய பக்தரும் ஆச்சாரியரும் குருமார்களும் பகவான் இந்த பூமியில தோன்றுவது மக்களை பௌதியத்துல மூழ்கிருப்பதற்காக அல்ல, பௌதிக வசதிகளை பெருக்குவதற்காக அல்ல, அவங்களை பௌதிகத்துல மூழ்கடிப்பதற்காக அல்ல. மாறாக அவங்கள பௌதிக பற்றிலிருந்தும் பௌதிக ஆசையிலிருந்தும் பௌதிக துன்பத்திலிருந்து விடுவித்து அவனுக்கு தூய பக்தி தொண்டு கொடுப்பதற்காக, தூய பக்தியை கொடுக்கறதுக்காக. இப்ப ரசிகானந்த பண்டிதர் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவர் புகழ் மேலும் பரவியது. ஒரிசாவில் பட்டி தொட்டி கிராமங்கள் நகரங்கள் எல்லாம் அவரை ஓடி அவரிடம் பணிவடைந்து அவர்கிட்ட சரணடைந்து, ஓ பிரபு, எங்களுக்கும் கருணை கொடுங்க, நாங்களும் கிருஷ்ண பக்தராக வேண்டும். எண்ணற்ற பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ரசிகானந்தோட கருணையால தூய பக்தரம். ரசிகானந்த பண்டிதர் எங்க இருந்தாலும் சரி, ஒரிசாவில் எந்த கிராமத்தில் எந்த மூலையில் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஜெகநாதர் ரத யாத்திரை இன்னைக்கு ஜெகநாத புரி வந்துருவார். ரத யாத்திரை நடக்கும் போது ஜெகநாத புரிக்கு ஜெகநாதருக்கு பட்டு வஸ்திரங்கள், ஆபரணங்கள், பலரசங்கள், பலவிதமான இனிப்பு பலகாரங்களை நிவேதனம் செய்வார். இது அவர் வருடம் வருஷம் ரத யாத்திரை நடக்கும் போது அவர் எந்த கிராமத்தில் இருந்தாலும் ஒரு ஜெகநாத புரிக்கு வந்துருவார், ஒரிசால எந்த மூலையில் இருந்தாலும். அப்படி ஒரு முறை ரசிகானந்தர் ஒரு கிராமத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது, பகவானை கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கும் போது தன்னையே மறந்து போயிட்டார். தன்னையே மறந்து ஹரிநாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஒரு தன்னையே மறந்து விட்டார். அன்னைக்கு ரத யாத்திரை, அன்னைக்கு பூரி ஜெகநாத ரத யாத்திரை. அன்னைக்கு ரத யாத்திரைன்னு மறந்து போயிட்டவருக்கு தன்னையே மறந்து கீர்த்தனம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ரதம் ஜெகநாதரை ரத்ன சிம்மாசனம், பகவான ரத்ன சிம்மாசனம் எழுந்தருள பண்ணி ரதத்துல உட்கார வச்சு ரதத்தை இழுத்தா ரதம் நகர மாட்டேங்க, ஜெகநாதர் நகர மாட்டேங்கிறார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிடிச்சு இழுக்கிறாங்க. பெரிய பெரிய மா வீரர்கள், பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் எல்லாம் பிடிச்சு இழுக்கிறாங்க. ரதம் ஒரு இன்ச்சு நகரல. உடனே பூஜாரி எல்லாம் ராஜாவுக்கு செய்தி அனுப்பிச்சாங்க. ராஜா எல்லா வீரர்களையும் அனுப்பிச்சாரு, ரதம் நகர்ல. பட்டத்து யானை, அந்த ராஜாவுடைய சபையில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பட்டத்து யானைகள் பட்டத்து யானை ரதத்தை தள்ளுது. சில யானைகள் தும்பிக்கையால கயிறு பிடிச்சு இழுக்குது, சில யானை பின்னாடி போய் முட்டி தள்ளுது. யானை பிளிரின்று, ரதம் ஒரு இன்ச்சு நகர்ல. பூஜாரிகளை நம்ம ஏதோ அபராதம் பண்ணிட்டோமா? ஜெகநாத ரதம் நகரவே மாட்டேங்குது, என்ன காரணம்? தலைமை பூஜாரி உண்ணாவிரதம் இருந்து சாப்பிடாம பிரார்த்தனை பண்ற, ஜெகநாதா ஏன் இந்த சோதனை, ஏன் ரதம் நகர மாட்டேங்குது, என்ன காரணம்? அப்ப ஜெகநாதர் சொல்றாரு, வருஷம் ரசிகானந்தர் வருவாரு, எனக்கு வஸ்திரம் சாத்துவாரு, என்ன தரிசனம் பண்ணுவாரு. ரசிகானந்தர் வந்ததுக்கு அப்புறம் தான் நகருவேன். இன்னைக்கு ரசிகானந்தர் இன்னும் வரல, அவர் வருகைக்காக நான் காத்திருக்கேன். சமோரத ரசிகானந்தரோட இதயத்துல பரமாத்மா பகவான் அடடா இன்னைக்கு ரத யாத்திரா போச்சேன்னு ஓடி வர்றார். அந்த கிராமத்துல இருந்து ரசிகானந்தர் ஓடி வர்றார். பகவானுக்கு பட்டு வஸ்திரங்கள், ஆபரணங்கள், பலரசங்கள், பல்வேறு பழங்கள், பிரசாதம் எல்லாம் எடுத்து ஜெகநாதருக்கு ஆஃபர் பண்றாரு. ஜெகநாத என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு ரத யாத்திரைக்கு நான் மறந்து போயிட்டேனே. ரசிக முராரி பார்த்தோன்னே ஜெகநாத உற்சாகத்துல அப்படியே ரதம் நகர்ந்தது. அந்த பூரியோடைய வேந்தன், பூரியின் ராஜா ரசிக முராரியின் தாமரை பாதங்களை பற்றி கொண்டு அவரிடம் தன் கண்ணீராலே அபிஷேகம் செய்து விட்டார். ஓ பிரபு,
பகவான் உங்களுக்காக காத்து கொண்டிருந்தார். எப்பேற்பட்ட தூய பக்தர் நீங்க, தங்களை தரிசனம் செய்து நாங்க செய்த பாக்கியம் அப்படின்னு ரசிகமுராரின் புகழ் பாடுறாரு மன்னர். அங்க இருக்கிற பக்தர்கள்லாம் ரசிகானந்தர் புகழ் பாடினார். ரசிகானந்தர் கீர்த்தனம் செய்து கொண்டு மிக அற்புதமாக ரதத்தின் நடந்து வர்றார். அவர் முன்னே கீர்த்தனம் செய்து செல்ல ஜெகநாதர் பேரானது கொண்டு ரதத்துல வரார். இப்படி ரசிகானந்தர் பகவானிடத்தில் அளவிட முடியாத அன்புடையவர். சைத்தன்ய மகாபிரபின் போதனைகளை கிராமங்களும் நகரங்களும் பிரச்சாரம் செய்தவர். அப்போ ஒரு நாள் ரசிகானந்தர் ஷியாமானந்த பண்டிதர் மறைந்து விட்டார், ஷியாமானந்தர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே தன் குருவுடைய பிரிவு தாங்காம ஒரிசா மாகாணத்துல பலசோர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, பலசோர். இந்த பலசோர்ல ரெமுனான்னு ஒரு கிராமம். அந்த ரெமுனால அழகான ஒரு கோபிநாதர் கோவில், கீராச்சோரா கோபிநாத். நீங்க இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கீர்ச்சோர் கோபிநாத். அந்த கோபிநாதர் கோவில்ல ரசிகானந்தர் கீர்த்தனம் செய்து கொண்டு அன்னைக்கு பகவானை தரிசனம் பண்ணிட்டு தன் சீடர்களை கீர்த்தனம் பாட சொல்லிட்டு அப்படியே கோபிநாதர் விக்கிரகத்துக்குள்ள போய் மறைந்து விட்டார். பகவானுடைய தாமரை திருவடி அடைந்து விட்டார். அதனால ரொம்ப அழகான ஆச்சாரியர் சரித்திரம். நாம் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும், பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட வேண்டும், பௌதிக பற்றுதல் பௌதிக ஆசையிலிருந்து விடுபட வேண்டும், புலன்ப விஷயத்திலிருந்து விடுபடணும், காமம் கோபம் பேராசை பொய்யாங்காரம் பொய்கர்வம் இந்த மாதிரி அனர்த்தகத்திலிருந்து விடுபடணும்னு சொன்னா நம்ம ஒரு உண்மையான ஆன்மீக குருவை தேடி அந்த தூய பக்தரின் தாமரை திருப்பான்மையை சரணடைந்து அவரது வழிகாட்டில் பக்தி தொண்டு செய்யணும். அப்பதான் இந்த அனர்த்தங்கள்லாம் போய் நமக்கு தூய பக்தி கிடைக்கும். அதனால நம்முடைய பூர்வாச்சாரியர் ரசிகானந்தோடைய அருள் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். பகவானுடைய ஆசீர்வாதம் வேணும், சைதன்ய மாப்புடைய கருணை வேணும். அன்னைக்கு எப்படி ரசிகானந்தர் ஒரிசா முழுவதும் கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணாரோ அதே மனோபாவத்துல முந்தைய ஆச்சாரியருடைய மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ சைதன்ய மாபுரின் போதனைகளை பாশ্চাত্য தேசத்தாரின் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கடல் கடந்து உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு சைத்தன்ய மாபுடைய போதனைகளை பிரபுபாதர் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ண. ஹரிநாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சைனா, மங்கோலியா பல்வேறு நாடுகள்ல இன்னைக்கு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்கன்னு சொன்னா அது பிரபுபாடைய காரணமற்ற கருணை. இன்னைக்கு குருமார்கள் இருக்காங்க, குருமார்களுடைய வழிகாட்டுல நம்ம பக்தி தொண்டு செய்யும் போது நாமும் இதய தூய்மை அடைந்து பகவான் மேல கலங்கம் இல்லாத அன்பு அடையலாம். ஹரே கிருஷ்ணா. रंद्रा श्रीमद् भागवतम की जय, श्री रसिक मुरारी की जय, श्रील प्रभुपाद की जय.